வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கூல் பவுச்சு மெத்தட் 2ல் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். 9க்கு 6 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பரில் காட்டன் எடுத்து வச்சுக்கலாம். இதே அளவுள்ள ஒரு கிளாத், எந்த கிளாத்தில் நம்ம பவுச் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு திக் ஷீட் ஒன்று லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த திக் ஷீட் இல்லைன்னா நீங்கள் எந்த கிளாத் வேணால் யூஸ், உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான ஷீட் எடுத்தோம்னாக்கா பவுச் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஜிப்பு நம்ம பேட்டர்ன் படி தான் ஃபுல் ஜிப் எடுத்துக்கலாம். ஃபுல் ஜிப்போ ஒரு ரன்னர் எடுத்து வச்சுக்கலாம். கோர்க்க தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்கூல் பவுச்சுக்கு 2 பக்கம் சைடில் பிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது 2.1 2.1 அங்குலத்தில் 2 லைனிங் கிளாத்து. நம்ம எந்த கிளாத்தில் பவுச் தைக்கிறோமோ அதே கிளாத்தில் 2 பீஸ், மொத்தம் 4 பீஸ் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இதே அளவில் எடுத்துக்கலாம். இப்போது எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த பிட்டுகளை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒயிட் பாகம் அடியில் இருக்கட்டும், இந்த பாகம் மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு 4 பக்கமும் ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒயிட்டு அடியில் இருக்கட்டும், மேலே இந்த கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 பக்கமும் ஒரு தையல். நம்மளோட 2 பாகமும் ரெடி ஆயிடுச்சு. அது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒயிட் பாகம் அடியில் இருக்கட்டும். பிரிண்ட் உள்ள பாகத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப்போட நல்ல பக்கத்தை அடியில் கவுத்தி வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இதை திருப்பி வச்சு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போடணும். அதை நீங்கள் திருப்பி வச்சு கூட இந்த ஜிப்பு மேலே போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு 2/4 அளவில் லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி கீழே போட்டுருவோம். காலங்களோன்னு வைங்களேன், 2/4 கேப் அளவு உள்ளதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்கும். நண்டு கல்ல கேப்பில் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு இதை 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தையல்.
இப்போது பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து தூக்கலாக தெரியும், பட் நம்ம ரொட்டேட் பண்ணி பவுச்சை ரவுண்ட் அப் பண்ணோன்னா அது கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அதனால் தூக்கலாக இருக்குதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், ரெண்டு பக்கமுமே தூக்கலாக தான் இருக்கும். இப்போது இந்த ஜிப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப்புக்கு அமுக்கடி போடணும். ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஜிப்பை திறந்து விட்டுட்டு இந்த இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கடி போடணும். பின்பக்கமாக திருப்பி வச்சு நீங்கள் ஜிப்பு மேலே கூட போட்டுக்கலாம். இப்போது ஏற்கனவே 2 பீஸ் நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் எதுவுமே இருக்க வேண்டாம், பிசுறு எதுவும் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டை எடுத்துட்டு இது 2 மடக்கி இதோட சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்மளோட ரைட் சைடில் நல்ல பக்கத்தை இப்போ மார்க் அவுட் பண்ணோம் இல்லையா, அது மேலே வச்சு இங்கேருந்து தையல் போட்டு அப்படியே சுற்றி வெளியேறி வர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அப்படியே இப்போ சுற்றி இப்படி சுற்றி இங்கே சுற்றி இப்படி வெளியேற வரணும். இதோட ப்ராசஸ் என்னன்னாக்கா, இதை வந்து இந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம், அவ்வளோதான். தைக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்மளோட ரைட் சைடை நல்ல பக்கத்தை பல்ல எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்த இடத்துல வச்சிடலாம். மார்க் அவுட் பண்ண இடத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், அதுக்கு அடுத்தாப்பில் மார்க் அவுட் பண்ண இடம் நம்ம கண்ணில் இருக்கணும். இதுக்கு அடுத்த இடத்துல வச்சுட்டு தையல் போட ஆரம்பிக்கலாம். பின்னாடி அந்த டேர்னிங் வர்றப்போ நீடில் குத்தி வச்சுட்டு இந்த கிளாத்தை இங்கிட்ட முன்னாடி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ரொம்ப கார்னர் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம், தூக்கி பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு டிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நீடில் நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு திரும்பவும் இந்த கிளாத்தை தான் திருப்பணும். இந்த கிளாத் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் இருக்கணும். திருப்பி மறுபடியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். திரும்ப அந்த டேர்னிங் வர்றப்போ கரெக்டாக நீடில் குத்திட்டு திரும்பவும் இந்த கிளாத்தை ஸ்கொயர் பீஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு திரும்பவும் ஒரு தையல். தூக்கி பார்த்துக்கலாம், நம்ம கார்னர் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திரும்பவும் குத்திட்டு திரும்பவும் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகும். இந்த பல்லோட இந்த பல்லை வச்சு ஒரு தையல். அந்த நேர் இடத்துல கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது அதிலே செகண்ட் ரவுண்டு இன்னொரு தையலும் எக்ஸ்ட்ராவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டுங்கிறதுக்காக சுற்றி போட்டுக்கலாம். அந்த டேர்னிங் வர்றப்போ நீடில் குத்தி வச்சுட்டு இந்த கிளாத்தை இங்கிட்ட முன்னாடி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ரொம்ப கார்னர் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம், தூக்கி பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு டிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நீடில் நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு திரும்பவும் இந்த கிளாத்தை தான் திருப்பணும். இந்த கிளாத் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் இருக்கணும். திருப்பி மறுபடியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். திரும்ப அந்த டேர்னிங் வர்றப்போ கரெக்டாக நீடில் குத்திட்டு
திரும்பவும் இந்த கிளாத்தை ஸ்கொயர் பீஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு திரும்பவும் ஒரு தையல். தூக்கி பார்த்துக்கலாம், நம்ம கார்னர் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திரும்பவும் குத்திட்டு திரும்பவும் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்த இடத்துல கரெக்டாக செட் ஆகும். இந்த பல்லோட இந்த பல்லை வச்சு ஒரு தையல். அந்த நேர இடத்துல கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது அதையே அப்படியே ரொட்டேட் பண்ணி ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் போஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் கார்னர்ஸில் குத்தி குத்தி அப்படியே திருப்பி ரெண்டாவது ஒரு தையலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே வெளியேறி வந்துடலாம். இப்போது நம்மளோட ஒரு சைட் பவுச் ரெடி. எஸ், ஒரு சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் நம்ம தைக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிடலாம், ரன்னரை கோர்த்துடலாம். ரன்னரை கோர்த்துடலாம். பட் திரும்பவும் நம்ம இந்த பக்கம் தைக்க வேண்டியிருக்கு இல்லையா, நம்ம ராங் சைட் போயாகணும். ஸோ மறுபடியும் பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு ராங் சைட் போயிடலாம். போயிட்டு இதே அதே மாதிரி தான் இந்த மடக்கி சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த மார்க் அவுட் பண்ண இடத்துக்கு அடுத்தாப்பில் நம்மளோட நல்ல பக்கத்தை வச்சிடலாம். மார்க் அவுட் பண்ண இடம் தெரியணும். அதுக்கு அடியில் ஜிப்பை வச்சுட்டு அப்படியே தான் இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி இப்படியே வெளியே வந்துடலாம். அவ்வளோ மெதுவாக பொறுமையாக கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். நண்டு காலை தூக்கிட்டு இந்த ஸ்கொயர் பீஸை நம்ம முன்னாடி இழுத்துக்கலாம். மிஷினுக்கு முன்னாடி இழுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கரெக்டாக கார்னர் பொசிஷன் வர்றப்போ அங்கே குத்திடலாம். குத்திட்டு திரும்பவும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். திரும்பவும் குத்தி இந்த ஸ்கொயர் பீஸை தான் நம்ம இழுக்கணும். இந்த பவுச் பீஸ் அதே இடத்துல தான் இருக்கும். திருப்பி மறுபடியும் இங்கே திருப்பிடலாம். ஓகே, இப்போ முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது தையலும் அதிலே போட்டுடலாம். நம்ம எப்படி அதே மாதிரி லிட்டில் குத்தி வந்தோமோ அதே ரூட்லே திரும்பவும் ஒரு தையல். அப்படியே வெளியேறி வந்துடலாம். நம்மளோட ஸ்கூல் பவுச் ரெடி.
வழக்கம் போலே தான் நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து பவுச்சுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஜிப்பை பிரித்து விட்டு தைச்சிருக்கிறதுனால முதல்ல ரன்னர் ரிவர்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீ செயின் போஸை இந்த இடத்துல கோர்த்து விட்டோன்னா நம்மளோட சூப்பரான பவுச் ரெடி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.